ஏஐ டூல்ஸை நம்பி பயன்படுத்தலாமா? இப்போ இந்த பொண்ணு ஒரு ஃபுல் ஸ்லீவ் டாப்ஸ் போட்டிருக்க போட்டோ அப்லோட் பண்ணி நான் டிரான்ஸ்பரண்ட் பிளாக் கலர் சாரியில் இருக்க மாதிரி ஒரு போட்டோ பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூகுள் ஜெமினியும் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கு. போட்டோ நல்லா இருக்கு, ஆனா அந்த போட்டோல அவங்களுக்கு கையில எந்த இடத்துல மச்சம் இருக்குமோ அதே மாதிரி மச்சம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்த போட்டோல கையே தெரியாது, ஆனா என் கையில எங்க மச்சம் இருக்கு அப்படிங்கறத எப்படி இந்த டூல் கண்டுபிடிச்சது? அதனால யாரும் ஏஐ டூல்ஸை பயன்படுத்தாதீங்க, ஏஐ ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருக்காங்க. அது செம வைரல். நாம இந்த மாதிரி ஏஐ இமேஜ் ஜெனரேட் பண்றதுனால தான் நம்மளோட பிரைவசி பாதிக்கப்பட போகுதா? ஒரு உண்மை தெரியுமா? நம்ம ஸ்மார்ட் போன் பயன்படுத்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நமக்கு பிரைவசின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ஆண்ட்ராய்ட் போனா இருந்தாலும் சரி, ஐபோனா இருந்தாலும் சரி. ஒரு கார்பரேட் நிறுவனம் நினைச்சா சில மணி நேரங்களிலே உங்களோட போட்டோவை எடுக்க முடியும். கூகுள் போட்டோல இருந்து, கூகுள் டிரைவ்ஸ்ல இருந்து பல இடங்கள் இருக்கு. அதுவும் இல்லையா, நீங்க போற கோவில், ஷாப்பிங் மால், தியேட்டர், ஆபீஸ் அப்படின்னு பல இடங்கள்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல உங்களுடைய துல்லியமான ஹெச்டி போட்டோஸை எடுக்க முடியும். சரி, நீங்க அங்கெல்லாம் போலையா, நீங்க மெயின் ரோட்ல இருந்தீங்கன்னா கூட சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல இருந்து உங்க போட்டோவை எடுக்க முடியும். உங்க பக்கத்து வீட்டுல சிசிடிவி கேமரா பொறுத்து இருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்போ வீட்டை விட்டு கிளம்புறீங்க, எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு துல்லியமான டேட்டா எடுக்க முடியும், போட்டோ எடுக்க முடியும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதையாவது ஒன்னு சொல்லி பயமுறுத்தி புது புது ஏஐ டூல்ஸை பயன்படுத்த விடாம உங்களை முட்டாளாவே வச்சிருந்தாதான் உங்ககிட்ட ஏதாவது குப்பையான ப்ராடக்ட்ஸை விற்க முடியும். நீங்க புது புது ஏஐ டூல்ஸ் பத்தி எல்லாம் கத்துக்க கூடாது, அதான் அவங்க நோக்கம். பிரைவசிக்காக நீங்க உங்க போட்டோ அப்லோட் பண்ண வேண்டாம். வேற ரேண்டம் போட்டோ அப்லோட் பண்ணி எப்படி ஏஐ இமேஜ் ஜெனரேட் பண்றது, வீடியோஸ் ஜெனரேட் பண்றது அப்படின்னு கத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோங்க. ஏஐ ரொம்ப ஆபத்தானது அப்படி இப்படின்னு உங்களை பயமுறுத்துறாங்களே தவிர்த்து இந்த ஏஐ டூல்ஸை எப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு யாரும் ஃப்ரீயா சொல்லி தரது இல்ல. ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, ஃப்ரீயா எப்படி ஏஐ வீடியோஸ் ஜெனரேட் பண்றது, ஒரு 300 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எப்படி ஒரு தமிழ் ஆடியோ புக்கா மாத்துறது அப்படின்னு நான் ஒரு ஃப்ரீ ஜூம் மீட்டிங்ல சொல்லலாம் இருக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேல ரைட் கார்னர்ல 3 டாட் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த லிங்கை பார்க்கலாம். பிரைவசி ரொம்ப முக்கியம். அதுக்காக ஏஐ டூல்ஸை பயன்படுத்தாம இருக்காதீங்க. புது புது விஷயங்களை கத்துக்காம இருக்காதீங்க.